ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பு நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 திருவசனம். அவள் ஒரு குமாரனை பெற்பாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்பதற்கு இரட்சகர், மீட்பர். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தம்முடைய ஜனத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசி காலத்திலேயே கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவருக்கு கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும், அவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பல நாமங்களை முன்னறிவித்திருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருப்பா, நம்மை ரட்சிப்பா, நம்மை மீட்டு கொள்ளுவா, நம்மை வழிநடத்துவா என்பதாக. அப்ப இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிமுகப்படுத்துகிற ஒரு காரியம்தான் இந்த சம்பவம். உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறார், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யோசேப்பினிடத்தில் கர்த்தர் சொப்பனத்தில் ஒரு தூதன் அதை விளங்க பண்ணுகிறார். இந்த யோசேப்பினிடத்தில் ஒரு தூதன் விளங்க பண்ணினதை அவர் கவனமாய் கேட்டு அப்படியே அதை பின்பற்றினார். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற அல்லது மகிழ்ச்சியோடு வரவேற்கிற அல்லது ஆர்ப்பரிக்கிற அந்த காரியங்களை நாம் உலகம் முழுவதிலும் பார்க்க முடியும். நாம் அதை எப்படி கொண்டாட வேண்டும், அதை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும், அதை எப்படி நாம் மகிழ்ச்சியோடு கூட அதை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், இயேசு இந்த பூமியில பிறந்தது, இயேசு பூமியில வளர்ந்தது, இயேசு இந்த பூமியில சிலுவையில் அறையப்பட்டது, இதெல்லாம் நமக்கு வரப்பிரசாதம் தான். ஆனால் அந்த வரப்பிரசாதத்திற்கு நடுவில், அந்த பாக்கியத்திற்கு நடுவில் அந்த இயேசு என் இருதயத்தில் பிறந்திருப்பதுதான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். இந்த பூமியில் பிறந்தார், அவர் சிலுவையில மரித்தார், அவர் உயிரோடு கூட எழும்பினார் என்பதெல்லாம் நாம் கேட்கும் பொழுது அவர் பாடுபட்டதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த இயேசு என் உள்ளத்தில் பிறந்தார், என் சொந்த இரட்சகராய் மாறினார், என் மீட்பராய் மாறினார் என்பதுதான் அதிக சந்தோஷம். இதுதான் நமக்கு மகிழ்ச்சி. நம்முடைய வீடுகளில் இயேசு பிறந்திருப்பதற்கான பல அடையாளங்களை வைக்கிறோம், நிறைய அடையாளங்களை வைக்கிறோம். அந்த அடையாளங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது என்று வேறு நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். சில அவருடைய வீட்டில் குடில் வைத்திருப்பார்கள், சில நட்சத்திரங்களை தொங்க விட்டிருப்பார்கள், சில பலவாறு அதை கொண்டாடுவதை, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இப்படி பல காரியங்களை ஜோடித்து அதெல்லாம் வைத்து அவர்கள் கொண்டாடுவதை பார்க்க முடியும். ஆனால் இயேசு தன் இருதயத்தில் வந்திருக்கிற அந்த மகிழ்ச்சி, அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி என்பதை, நித்திய மகிழ்ச்சி என்பதை அநேகருக்கு புரிதல் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில்
தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சீஷர்களை 2 பேராக அழைத்து பக்கத்தில் இருக்கிற சுற்றுவட்டார கிராமங்களுக்கு வியாதிசரை சுகமாக்க, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்க இயேசு அனுப்பினார். சீஷர்கள் 2 பேராக அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் 2 வஸ்திரம் எடுத்து கொள்ளாதிருங்கள், அப்படி கைக்கு பணம் எடுத்து கொள்ளாதிருங்கள். நீங்கள் போய் அந்த வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது என்பதை ஆணித்தனமாய் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார். அவர்கள் போனார்கள். அவர்கள் திரும்ப இயேசுவின் இடத்துல வந்த பொழுது இயேசு கேட்டார், நீங்கள் நான் சொன்னபடி போனீங்களே, உங்களுக்கு ஏதாவது குறைபட்டுச்சா? ஐயோ, ஒன்றும் குறைபடவில்லை, எல்லாம் பரிமுண்டமா இருந்தது. ஓகே. உடனே சீஷர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறார்கள். பாருங்க, நாங்க போனோம், பிசாசு ஓடுது, வியாதி சுகமடைது, ஐயோ என்ன சந்தோஷம். இயேசு சொன்னார், நானும் அதை பார்த்தேன். பிசாசு மின்னலை போல வானத்திலிருந்து விட கண்டேன். அப்ப அவன் வான மண்டலத்தின் ஆளுகையிலிருந்து அவனை கீழே விழத்தள்ளும்படி இவனுடைய ஜெபங்கள், இவனுடைய ஊழியங்கள் அமைந்தது. கர்த்தர் ஜனங்களை விடுவிக்கும் பொழுது அவனுடைய பிடிப்பு ஜனங்களிடத்தில் இல்லாத போது அவன் அவர்களை ஆளுகை செய்யும் பொழுது அவன் விழுந்து போகிறான். ஆனால் கூடுதலான ஒரு செய்தி தான் இங்கே நமக்கு வேண்டும். அவர் சொன்னார், இவைகள் நிமித்தம் சந்தோஷப்படாதிருங்கள். Don't rejoice when you pray for the people. They are getting delivered from the demonic spirits, and also they are healing. They are getting healed from their sickness. Don't be rejoicing that, but be to rejoice that your names are written in the living book. உங்கள் பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள். இயேசு நம்முடைய இருதயத்தில் பிறந்தால் ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் நாம் வாழ்கிற நாட்கள், அதற்கு பின்பு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவன், அதற்கு போக வேண்டுமென்றால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும். இயேசு நம்முடைய இருதயத்தில் பிறந்தால்தான் அந்த புஸ்தகத்தில் அது எழுதப்படும். இயேசு நம்முடைய இருதயத்தில் பிறக்காவிட்டால் அந்த புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படாது. நாம் ரட்சிக்கப்படவில்லை, நாம் மீட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று நான் விசுவாசிக்காமல் அறிக்கையிடாமல் இருந்தால் எனக்குள் அவர் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. எனக்குள் அவர் பிறந்தால்தான் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். என்னுடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட்டிருந்தால் தான் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது சந்தோஷத்தை காட்டிலும் என் இருதயத்தில் பிறந்திருக்கிற சந்தோஷம் பாக்கியமானது. நாம் அநேக புத்தாடைகளையும் இனிப்பு பண்டங்களையும் கொடுத்து வாங்கி கொண்டாடி பயங்கர மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், அது தவறில்லை. ஆனால் இயேசு என்னுடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார் என்கிற அந்த நற்செய்தியை நாம் யாருக்கெல்லாம் சொன்னோம்? இந்த நற்செய்தி யாருக்கெல்லாம் அறிவித்தோம்? இந்த என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்ற இன்பம், நான் பெற்ற சமாதானம், நான் பெற்ற சந்தோஷம், நான் பெற்ற மகிழ்ச்சி, நான் பெற்ற பலவிதமான நன்மைகளை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? அதை வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? இந்த செய்தியை கேட்கிறது கூட ஒரு தாமதமான வேளையில் நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை இந்த செய்தி உங்களோடு கூட நேரடியாக பேசுகிறதாக இருந்தால், அது அப்படி இருந்திருந்தால், நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற நாளில் நேரத்தில் வாய்ப்பு இருந்தால் கடைக்கு போய் ஒரு நல்ல சின்னதாக ஒரு கேக் வாங்கி உங்களுக்கு அறிமுகமான நண்பர்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுக்கு கொடுங்க. வேறொன்றும் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை.
பி ஜஸ்ட் அவர்களை வாழ்த்துங்கள், அவ்வளவுதான். அப்படி ஒரு கேக் வாங்கி கொடுத்து பாருங்கள், அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்கள் உங்கள் வாழ்த்துக்களை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார்களோ இல்லையோ, கேக்கை பார்த்து கண்டிப்பாய் மகிழ்ச்சி அடைவார்கள். என்னையும் நம்பி என் மேலும் அன்பு வைத்து எனக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்களே என்று அந்த மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி யாரால் வந்ததென்றால் இயேசு கிறிஸ்துவினால். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாம் அவர்களை அன்பாய் அரவணைக்கிறோம். அவருடைய விழாக்களில் எல்லாம் நமக்கு பலகாரங்களை, தின்பண்டங்களை நிறைய கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நாமும் வாங்கி வைத்துக் கொண்டுகிறோம். அதில் வேறு சொல்வார்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு படைக்காமல் இது தனியாக எடுக்கப்பட்டது என்று நமக்கு தருவார்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதான் நம்ம எடுக்கக்கூடாது. அதை பொதுவாக தரமாட்டார்கள், யாருக்கும் தரமாட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய ஆசீர்வாதம் என்று அதை அவர்களே உண்பார்கள். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்போது, விசேஷமாக நீங்கள் ஏழைகளுக்கு, பொதுவா இந்த ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை ஜனங்களுக்கு இப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு அதற்கேற்ற வசதிகள் இருந்தால், நீங்கள் ஏழைகளுக்கு அப்படி ஒரு கேக்கை அல்லது ஒரு உணவை, ஒரு நல்ல உணவை நீங்கள் சமைத்தோ அல்லதுதான் வாங்கி அவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த ஏழைகளை நினைவு கூறலாம். இது என் வாழ்க்கையில் இயேசு பிறந்ததை நான் கொண்டாடுகிற விதம். என் வாழ்க்கையில் இயேசு பிறந்திருக்கிறதை நான் மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிற விதம். அப்ப நாம் இதை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். இந்த இயேசுவின் நாமம், இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு பிறந்த தினத்தின் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆகாரத்தையோ ஒரு கேக்கையோ நாம் கொடுக்கும் பொழுது அவருடைய முகத்தில் ஏற்படுகிற மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம். சில ஏழை ஜனங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டு நொந்து போய் ஏதோ ஒரு வீதியின் மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என்னையும் என் இரட்சகர் இயேசு நினைவு கூர்ந்தார், என்னையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு 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 அவருக்கு நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பு. ஆதலால் பிரியமானவர்களே, இயேசு இந்த பூமியில் பிறந்தார். அதற்கான அடையாளங்கள், அதற்கான காரியங்கள் என்று நாம் கொண்டாடுவதை விட என் இருதயத்தில் பிறந்தார், என் வாழ்வில் பிறந்தார், என் குடும்பத்தில் பிறந்தார், என் பிள்ளைகளுக்கு நடுவில் பிறந்தார், அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, அதுக்கு ஈடு இணை ஒன்றுமில்லை. இந்த இணையில்லாத அந்த சந்தோஷம், இணையில்லாத அந்த மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருடைய இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் அது நிரம்பியிருப்பதாக, அது நிரம்பியிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு உங்கள் இல்லத்தில், உங்கள் உள்ளத்தில் மாத்திரமல்ல, அது மற்றவருடைய உள்ளத்திலேயும் மற்றவருடைய இல்லத்திலேயும் அவர் பிறக்கும்படி நீங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டுகிறதை பரலோகத்தின் தேவன் அங்கீகரிப்பாராக, வழி நடத்துவாராக. தொடர்ந்து இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.